வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த மழை காலத்துக்கு ஏற்ற உடனடியாக நம்ம செய்யக்கூடிய சூப்பரான ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வடை உளுந்தெல்லாம் ஊற வைக்காமல் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 கப் அளவுக்கு அவுள் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறிக்கிட்டு இருக்கு தண்ணியில். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பொடியாய் நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாய் நறுக்கியது. இப்போ தண்ணியிலேருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாத்தையும் வடிச்சிட்டு நீங்கள் அவ்வளோ தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊறி இருக்கனால அதில் இருக்கக்கூடிய தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அவ்வளோ மட்டும் தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ மட்டும் தனியாக சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எந்த அளவுக்கு மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இப்போ இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு அவளுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதில் நம்ம பொடியாக நறுக்கி கொடுக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்லா புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் சேர்த்திங்கன்னா இந்த வடைக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் அரிசி மாவு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் ஆப்ஷன் தான், சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைனாவும் நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். ஒருவேளை மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வேணாவும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நம்மளுக்கு வடை போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம கையிலேயே ரோல் பண்ணியே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த வடை நம்ம நார்மலாக செய்யக்கூடிய மெது வடை மாதிரி ஓட்டை வராதோ அப்படின்றதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கையிலேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்டை விரலை வச்சு நீங்கள் நடுவில் சின்ன ஹோலாக போட்டுக்கலாம். அப்படி சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பால் கவர், அப்படி இல்லைன்னா எண்ணெய் கவர், இல்லைன்னா நீங்கள் இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நடுவில் ஹோல் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய மெதுவடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஓட்டை வரும், ஒரு சில பேருக்கு வடை போடும்போது ஓட்டை சரியாக வராது. மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த வடையை கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பார்க்கணும். இந்த வடையை நான் இன்றைக்கி வெள்ளை அவுள் வச்சு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சிவப்பு அவுள் கிடைச்சாவும் நீங்கள் அதுலேயும் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரியே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம மெதுவடைகள்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம். இது மாதிரி நீங்கள் அவுள் வடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம உளுந்து எதுவுமே ஊற வைக்காமல் உடனடியாக நம்ம வடை சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச உடனேவே நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்ல பபிள்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு நான் நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா கலர் மாறிடுச்சு, இன்னொரு சைடு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அவுள் வடை ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. மழை காலங்களில் நம்ம உடனடியாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும்போது செய்யக்கூடிய உடனடி ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வடையை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா மெதுவடைகள்லாம் ஒரு சில வடைகளில் ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். அது மாதிரிலாம் இருக்காது நம்ம செய்யக்கூடிய இந்த அவுள் வடை. இப்போ நம்மளுடைய அவுள் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள்.